பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை 1 கொரிந்தியர் 12:24 மற்றும் 25. நம்மில் லட்சமுள்ளவளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை, சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவையவைகள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்மில் லட்சணம் உள்ளவளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கு நாம் வசனத்தின்படி நடக்கிறோமா என்று பார்க்கும்போது அதன்படி நடக்கிறதில்லை. நீங்கள் இப்போது பார்க்கிறதற்கு அழகாக இருக்கிறீர்கள், இல்லை நான் மேலும் அழகாக வேண்டும் என்று அழகு நிலையத்துக்கு போய் 10,000 அல்லது 20,000 அல்லது 30,000 வரைக்கும் செலவு செய்து அழகாக வேண்டும் என்று நினைத்து பண்ணுகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம் சரீர அலங்காரம் எல்லாம் ஒரு வேஷமாய் இருக்கிறது. மனிதர் காண்பதற்காக நாம் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய தேவன் இதை விரும்புகிறதில்லை. அழகு என்பது நம் கண்கள் பார்ப்பது, நம் காது கேட்பது, நம் மூக்கு சுவாசிப்பது, நம் உதடுகளால் வாய் அசைந்து பேசுவது, நம் தொண்டையினால் சத்தமிடுவது, நம் கைகளால் வேலைகள் செய்வது, நம் கால்களால் நடப்பது, இதற்கும் மேலாக நம் உள்ளத்தை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமானதாக வைத்துக் கொள்வதுதான் அழகு. தேவன் உங்களுக்கு ஒவ்வொரு அவயவங்களையும் அழகாய் அற்புதமாய் கொடுத்திருக்கிறார். அதை எண்ணி தேவனை துதியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.